அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. மேக்ஸ் சார்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும். பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விலை கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் வேலை பண்ண முடியும். ப்ரைஸ் ஆக்ஷனும் அந்த கேண்டில் அந்த மூமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது மேக்ஸுங்கிறது அந்த வேல்யூவில் தான் அந்த இது மூமெண்ட்டை நடக்கும். அது அப்போ ஏன் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க. ஓகேங்களா? உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க. இல்லையா நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,600 புட்டு 92 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும். 92 rupees above sustain, market will fall. 92 rupees below 25,600, market is up. அப்போது அந்த இடத்துல வரும்போது உங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டுக்கான ஹிண்ட் சில விஷயங்கள்லாம் நம்ம நம்மளுடைய டெலகிராம் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதில் அப்டேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அது கூட யார் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது தான் நீங்கள் படித்தது அது கூட மேட்ச் ஆச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. அதே போல் இது 92 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு விலையில் போயிட்டு இது டவுன் ஆகணும், ஒரு அப் ஆகும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில் ஏறணும் அல்லது இறங்கணும். அதை ட்ரெண்ட் அதே டைரக்ஷன் போதா, அது எல்லாமே அங்கங்கே சம் கால்குலேஷன்ஸ் அங்கே அதை கண்டுபிடிக்க முடியும். இதில் ஃபால்ஸாகவும் இருப்பாங்க. சில டைம் மேலே இருப்பாங்க, அப்படி விடுவாங்க. கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க நம்மளை. அதெல்லாம் நம்ம மேக்ஸில் அழகாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ முழுமையாக தெரிந்து கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.